அது ஒவ்வொன்றுமோ ஒரு போட்டோ போட்டு வைக்கும். ஐயோ ஐயோ Good evening, students. Good evening, students. Good evening, sir. Okay, right. JIC, Jeevanandam International Campus மற்றும் Bezita, Baticulo Zone English Teachers Association இரண்டும் இணைந்து நடத்தப்படும் இந்த இலவச ஆங்கில வகுப்புகளில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். So I'm glad that we conduct a class, free online classes for you on the basis of in collaboration with JIC and Bezita. So welcome you all. உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு மாத காலமாக நாங்கள் இந்த வகுப்புகளை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த வகுப்புகளின் இறுதி கட்ட நிகழ்வுகளில் நாங்கள் அண்மித்திருப்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏனெனில் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை இந்த வகுப்புகள் நடத்தக்கூடியதாக இருக்கின்றன. அதிலும் இன்றைக்கு வந்து எங்களுக்கு பெனல்டிமேட் கிளாஸ், அதாவது கடைசி கிளாஸுக்கு முதல் கிளாஸாக இன்றைக்கு இருக்க போகிறது. எதிர்வரும் சனி ஞாயிறு தினங்களில் உங்களுக்கான இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் நடைபெற மாட்டாது. அதற்கு பதிலாக எங்களுடைய நிறுவனத்தின் முதல் பண உதவியுடன் எங்களது அதாவது ஜேஐசி நிறுவனமானது ஜிசி ஓ லெவல் மாணவர்களுக்கான இந்த எதிர்வரும் சனி ஞாயிறு தினங்களில்
மாபெரும் கருத்தரங்கு ஒன்றினை அவங்கள் நடாத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். அமெரிக்கன் மிஷன் ஹாலில் இது சாரி மன்னிக்கவும் YMCA ஹாலில் வந்து இந்த நிகழ்வு வந்து அவங்க நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். உங்கள மாணவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு இந்த கலந்துரையாடல் மூலமான ஒரு கருத்தரங்கினை அவர்கள் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த எதிர்வரும் சனி ஞாயிறு தினங்களில் இந்த வகுப்புகள் நடைபெற மாட்டாது. So we are going to start it again on Monday. So Monday will be the final class for you. உங்களுக்கான இறுதி நாள் வகுப்பாக எதிர்வரும் திங்கட்கிழமை 22ஆம் தேதி உங்களுக்கு அந்த வகுப்புகள் நடைபெறும் என்பதையும் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்னும் 2 வகுப்புகள் எங்களுக்கு இருக்கின்றன. அதில் முதலாவதாக நாங்கள் இன்றைக்கு பார்க்கவிருக்கிற விஷயம் வந்து நீங்கள் கேட்ட எங்களிடம் இதுவரை கேட்ட விஷயம்தான். அது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சம்பந்தமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ரைட். ஸோ நாங்கள் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அல்லது இன்டிரெக்ட் ஸ்பீச் reported speech or indirect speech. Right. Here and நாங்கள் சொல்றோம் reported speech and indirect speech என்ற இந்த part 2 பேப்பர்ல ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கின்றது. அண்மை காலமாக ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கொஸ்டின் நாங்கள் வந்து புரிய விடயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இது பேசிக்கலா ஒருவர் சொன்ன விடயத்தை இன்னொருவரிடம் கூறும்போது நாங்கள் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் நாங்கள் நிறைய பேர் வந்து குறைய மார்க்ஸ் எடுக்கிறது தான் நாங்கள் எங்களுடைய இந்த ஐட்டம் அனாலிசிஸ் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்து நிறைய பேர் பிளவிட்டு 5 புள்ளிகளுக்கு 1 அல்லது 2 அல்லது மேக்சிமம் 4 ஒருத்தரம் நான் நினைக்கிறேன் என்னுடைய நாங்கள் பணியாற்றும் போது நாங்கள் பார்த்திருக்கின்றோம் 5க்கும் 5 புள்ளிகளை எடுப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களாகவே இருக்கிறாங்க. இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அங்கே அனுசரித்து அல்லது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி அங்கே நாங்கள் மார்க்ஸ் எடுக்கிறது இதில் குறைவாகத்தான் காணப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். அந்த வகையில் நாங்கள் என்னால் இந்த இன்றைய 1 மணி நேரம் அடுத்த கடைசி கிளாஸில் 1 மணி நேரம் இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய விடயங்கள் நாங்கள் உங்களுடன் கதைப்பதற்கு இருக்கிறோம். பொதுவாக வந்து நாங்கள் ஒரு டிரெக்ட் ஸ்பீச் எடுத்துக்கொண்டு சொன்னோம்னு சொன்னால் ஸோ டிரெக்ட் ஸ்பீச் சென்டென்சஸ் வந்து 3 விதமாக எங்களுக்கு காட்டுவார்கள். ஒன்று வந்து எங்களுக்கு ஸ்பீச் பபிள் என்று சொல்லப்படுகின்ற ஸ்பீச் பபிளில் காட்டுவாங்க. 2வது வந்து கோலன், நாங்கள் கோலன் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ருவான் என்று சொன்னால் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கும். அடுத்தது Ruwan said, comma, starting inverted comma, how are you? And நாங்கள் direct speechல நாங்கள் கொடுப்போம் Ruwan. So for example, Ruwan நாங்கள் கீர்னோம்னு சொன்னால் இப்படி கீறி Ruwan, right? So how are you? இப்படி நாங்கள் ஸ்பீச் பபிள் மற்றும் கோலன் மற்றும் இன்வெர்டட் கமாஸ் கோட்டட் மார்க் என்று சொல்ல இன்வெர்டட் கமாஸ் இந்த 3 விடயங்களையும் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் டிரெக்ட் ஸ்பீச்சை நாங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதன் பிறகு இந்த டிரெக்ட் ஸ்பீச் சென்டென்சஸை நாங்கள் எவ்வாறு இன்டிரெக்ட் ஸ்பீச் சென்டென்சஸாக மாற்றுறதுன்றதான் எங்கிட்ட இருக்கிற சேலஞ்ச். இன்டிரெக்ட் ஸ்பீச் சென்டென்சஸாக மாற்றுறது எப்படி என்றுதான் எங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இங்கே. ஸோ அதுதான் எங்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம்.
ஸோ இந்த எப்படி நாங்கள் இருக்கிற ஃபாலோ அப் பண்ற இதுல வந்து நாங்கள் எப்படி இந்த மாற்றலாம் என்றதை நாங்கள் விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இதுல வந்து எங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் சென்டென்சஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்டென்சஸ் வந்து என்னென்ன வெரைட்டிஸ்ல வருமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்களுக்கு வரும். அதே மாதிரி எங்களுக்கு கொஸ்டின்ஸ், ரைட்? கொஸ்டின்ஸ்லையும் வந்து எங்களுக்கு WH கொஸ்டின் இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் எஸ் ஓ நோ டைப் கொஸ்டின் இருக்கிறது. எஸ் ஓ நோ டைப் கொஸ்டின் எங்கிட்ட இருக்குது, ரைட்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஆர்டர்ஸ், இம்பேரட்டிவ்ல நாங்கள் ஆர்டர்ஸ், ரைட்? சஜஷன்ஸ், ரைட்? சஜஷன்ஸ். அப்போ எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். எங்களுக்கு அடுத்தது கொஸ்டின்ஸ், அடுத்தது ஆர்டர்ஸ், சஜஷன்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரிக்வெஸ்ட்ஸ், ரிக்வெஸ்ட். அடுத்தது மூணாவது விஷயம் எங்களுக்கு எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ், ரைட்? ஸோ இது இவ்வளவு எங்களுக்கு இந்த டைப்ல இருக்கிறது. ஸோ இதுல கொஸ்டின்ஸ் நாங்கள் எது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஜிசி ஓ லெவல் பேப்பர்ஸ்ல வாரதுகளை பார்த்து நாங்கள் அதை நாங்கள் சொல்லுவோம் என்றால் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம், இதுல கொஸ்டின்ஸ் வரலாம், அடுத்தது ஆர்டர்ஸ் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, ஆர்டர்ஸ் அல்லது இம்பேரட்டிவ் சென்டென்சஸ். எங்களுக்கு எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ் இப்போ இன்னும் வரவில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரிக்வெஸ்ட் ஆர் சஜஷன்ஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது. அப்போ இந்த மூணு விஷயங்கள் தான் எங்களுக்கு ஓரளவு கூடுதலாக இப்போ இதுவரையிலையும் வந்த கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னால் இந்த மூணு விஷயங்கள் தான் எங்களுக்கு இதுல வந்து கொண்டிருக்கு. ஸோ அதனால நாங்கள் இது எப்படி நாங்கள் இதை மாற்றுறது, இதுல என்ன டெக்னிக்ஸ் பாவிக்கிறாங்க, இதுல என்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். அடுத்தது வந்து நாங்கள் எங்களுக்கு ரெண்டு பெரிய பிரதான விஷயங்கள் வந்து மாற்றத்துக்கு உட்படுது. ஒன்று வந்து டென்ஸ், டென்ஸ் எங்களுக்கு மாறுது. அடுத்தது வந்து எங்களுக்கு ப்ரோனவுன்ஸ் மாறும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எங்களுக்கு மாறுறதுல எங்களுக்கு அட்வர்பியல்ஸ், அட்வர்ப்ஸ், அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ், அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ், டைம் அண்ட் பிளேஸ். ஸோ இந்த ரெண்டுமே எங்களுக்கு அது மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. ஸோ இந்த மூன்று வகையான மாற்றங்கள் இந்த எங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நாங்கள் மாற்றக்குள்ள எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அது நல்ல வடிவாக விளங்கி கொண்டீங்கன்னா சரி. டென்ஸ்ல உங்களுக்கு தெரியும் நிறைய டென்சஸ் இருக்குது. அதுக்கும் ப்ரெசன்ட் ஃபார்ம் எல்லாம் வந்து எங்களுக்கு பாஸ்ட் ஃபார்முக்கு மாறப்படும். ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கான்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கான்டினியூஸ் டென்ஸ், இந்த நாலுமே வந்து பாஸ்ட் ஃபார்முக்கு மாறப்படும். ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக மாற்றுவோம், present continuous tense past continuous tense ஆக மாற்றுவோம், present perfect tense past perfect tense ஆக மாற்றுவோம், present perfect continuous tense past perfect continuous tense ஆக மாற்றுவோம். இது முதலாவதாக எங்களுக்கு இருக்கிற present continuous. அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் present tenseல இருக்கிறது எங்களுக்கு எப்படி மாற்றுறதுன்றதை நாங்கள் விழாவாரியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு இந்த ப்ரோனவுன்ஸ்ல சேஞ்சஸ் வரும். எப்படி இந்த ப்ரோனவுன்ஸ் சேஞ்சஸ் வரும்ன்றதையும் நாங்கள் அடுத்த இதில் காட்ட இருக்கிறோம் உங்களுக்கு. அடுத்தது அட்வர்பியல்ஸ்ல எங்களுக்கு அட்வர்பியல் ஆஃப், அதாவது அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ். அப்போ எங்களுக்கு டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் நவ் என்ற வேர்டு வந்து எப்படி மாறும்ன்றதை பார்க்க போகிறோம். நவ்ன்றது தென் என்ற வேர்டாக மாறும் என்ன. ஸோ நவ் டைம், நவ் என்றது எங்களுக்கு தென்னாக மாறும். அப்புறம் அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் டுமாரோ, டுமாரோ எப்படி மாறும்? ஹலோ, டுமாரோ the next day, the next day or where என்ன மாதிரி, what else? The following day. The following day, very good. So the following day, then yesterday, yesterday என்னன்னு மாற போகுது?
The previous day. the previous day The or previous day. வேற The என்ன day மாறும்? before. Sorry, the previous day வேற என்ன மாறும்? The day before. The day before, right. So அப்ப எங்களுக்கு அதுல இருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரியும். now and time or அது then and மாறும், tomorrow, the next day or the following day and மாறும், அடுத்தது yesterday, the day, the day before அல்லது the previous day என்றது மாறும். இல்ல கன பேர் எழுதக்குள்ள நான் பார்த்திருக்கிறேன் the previous day என்று எழுதாமல் previous day என்று எழுதுகிறார்கள். ஸோ அங்க எங்களுக்கு the previous day என்று எழுத வேண்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி the next day என்றது எழுதணும். அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. பிறகு வந்து எங்களுக்கு day after tomorrow, day after tomorrow எப்படி மாறலாம்? Day after tomorrow, the day after In tomorrow, 2 days time. sorry, In 2 days time. days In time. 2 days time. Okay, in 2 days time, the day before yesterday எப்படி மாறும்? The day before yesterday, the day before yesterday, இது எப்படி மாத்தலாம்? Marker please. The day before yesterday, how can we change that? 2 days before. Sorry? 2 days before. 2 days. 2 days before. Yes, the 2 days before என்ற எங்களுக்கு அப்ப எங்களுக்கு இதுல உங்களுக்கு ஓரளவு பரிச்சயம் இருக்குன்றன்னு நான் நினைக்கிறேன். என்ன நாங்க இதுல நாங்கள் இருக்காம ரைட். ஸோ நாங்கள் shall we move on to the next one? எங்களுக்கு மிக முக்கியமான விஷயத்துக்கு நாங்கள் போறோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று அல்லது பிடிஎஃப் ஃபைல் ஒன்று நாங்கள் உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். அதுல பாருங்க. Right? Can you see that? Right? Reported speech. Right? So can you see that? Kelama? Yes, sir. Okay. What is the heading? என்ன heading அதுல இருக்கு? What is the heading? Changes that occur in Reported. forming report speech. Okay, reported speech, changes that occur in forming reported speech. Right? So இதுல நான் என்னுடைய வகுப்பு மாணவர்களுடைய நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்களோட பேர்களை நான் யூஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்குள்ள நான் அதுல கன்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். ரைட்? ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன், லுக் அட் த சேஞ்சஸ். எப்படி இது மாறுதுன்னு பாருங்க. ஸோ சிம்பிள் இதுக்குரிய இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்குரிய உங்களுக்கு நாங்கள் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஃபைலை நாங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலை உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்றோம். சரியா? அதனால நீங்க டோன்ட் வேஸ்ட் ஆன் யுவர் டைம் ஆன் ரைட்டிங். ரைட்? ஓகே, ரைட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆக மாறுது. ஸோ Anne said I am happy. So we can say Anne said that she was happy என்று மாறுது. நீங்க you have to concentrate on the highlighted words. இதுல highlighted words பார்த்துக்கொள்ளுங்க. am எப்படி மாறுதுன்னு கண்டால் was என்று மாறுது. என்ன? ஸோ அதுதான் முக்கியமான எங்களுக்கு இருக்கிற இது விஷயம். இதுல நான் வந்து அநேகமாக வந்து இதுல குறைஞ்ச அளவுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். The present continuous tense. So here before that the I became she because Anne was talking about herself. பாருங்க, இல்ல I வந்து ஏன் she and மாறி இருக்குன்னு பார்த்தா because Anne was talking about herself. Right? So I am happy, it means that she was happy and மாறு. Then present continuous tense past continuous tense ஆக மாறுது. Amo Sujita said so Arjuna is studying. So Amo Sujita said that
Arjuna was studying. So is studying, it becomes a was studying. என்ன அது மாறுது. Present perfect tense வந்து உங்களுக்கு past perfect tense மாறுது. Asmiya said Chitra has left already. So we can change that. Asmiya said that Chitra had left. Has left அப்படி மாறுது. Had left மாறுது. So இப்போ இதுல நாங்க ஒரே ஒரு விஷயம் நாங்கள் இதுல நான் உங்களுக்கு எம்பசைஸ் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் எப்பயும் முதலாவது verb மட்டும் எங்களுக்கு மாறிக்கொண்டிருக்குது என்றதை நீங்க கொஞ்சம் இதை ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் is studying என்றது வந்து was studying, அதாவது is என்றது was ஆக மாறுது. has left என்றது had left. இப்போ has என்ற word had என்றது மாற்றப்படுது. So I will be here tomorrow. That Dinoka said that she would be there the next day and மாறுது என்ன. ஸோ இப்போ பாருங்க இதுல இருக்கிற விஷயங்களை பாருங்க, highlight, especially the highlighted words am, was and மாறுது. Is studying, was studying and மாறுது. Has left, had left and மாறுது. Then will be, would be and மாறுது. So the first verb must be concentrated. நீங்க கட்டாயம் நீங்கள் first verb கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற அதுல தான் நாங்கள் எங்களுக்கு past formக்கு அதை நாங்கள் மாற்றலாம் என்பதை நீங்க விளங்கி கொள்ள வேணும். Then yes, right. Next, future continuous tense. Yes, any questions? Students, any questions? Hello? Students, any questions irukangolta? Yes, sir. Okay, right. No, sir. Okay, right. Thank you. Right, so now let's move on to the next one. Future continuous tense க்கு போறோம். Future continuous tenseல மிக முக்கியமா பார்க்கிறது வந்து, so Marsha said I will be visiting my family in Katangudi, right? So Marsha said that she would be visiting her family in Katangudi. That is the, so will be visiting, it changes as would be visiting and மாறுது. அப்ப will be visiting, would be visiting ஆக மாறுது. Then look at the next one. Future perfect tense will be changed as future past future perfect tense ஆக மாறுது. That means Kohul said I will have lived in Kalwanjikudi for 10 years by that year 2010. So that means Kohul said that he would have lived. So will have lived changed as would have lived in Kalwanjikudi for 10 years by that year 2010. So future perfect continuous tense பார்த்தீங்கன்னு சொன்னால் past future perfect continuous tense ஆக மாறுது. இதுல என்ன விஷயங்கள்னு சொன்னால் for example Jivendra said I will have been living in Batticlo for 5 years by the year 2008. So that means Jivendra said that he would have been living in Batticlo for 5 years by the year 2008. So will have been living, so will change as would have been living. என்று நாங்கள் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே first verb தான் டார்கெட் பண்ணுது. first verb தான் எங்களுக்கு அது வந்து ஒரு auxiliary verb ஆக இருக்கலாம், அது அல்லது ஒரு main verb ஆக இருக்கலாம். So you have to change those first verbs, right? அதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான, அதை விட மற்ற வேற எந்த verbsம் மாறாது. So future going to sentences பார்க்கலாம். be plus going to sentence, past future ஆக நாங்கள் அதை எடுப்போம். இப்படி மாறுதுன்னு பாருங்க. Jennifer said I am going to go to the store later. So that means, so Jennifer said that she was going to go to the store later. அப்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் I she ஆக மாறுது, am வந்து was ஆக மாறுது. Other than that there is no change in the tense. அதுல tense என்றால் இந்த verbsல வேற எந்த மாற்றங்களும் அதுல வர இல்லை. அதை மாற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் simple past tense changed into
past perfect tense ஆக மாறுது. For example, Janita said, the students had problems with the computers. Janita said that the students had. Look at the way we have changed. Had and அதாவது had is the past tense. Had is the past tense. அப்ப எங்களுக்கு அந்த had past perfect tense ஆக வரக்குள்ள had past perfect tense ஆக வரக்குள்ள என்னன்னு சொன்னால் had and எங்களுக்கு வரும். So hadக்கு எங்களுக்கு past perfect tense வரப்போகுது. So Janita said that the students had problems with the computers. So the verb to have causes problems for many students. Simple past tense verbs become past perfect tense verbs when shifting from quoted to reported speech. Had is the past tense of the verb to have. The past perfect tense of this is had. So that is had and marum. So this is probably more easily seen in another sentence. இன்னொரு sentenceல பார்க்கலாம். So Kasturi said the students saw a movie, right? எப்படி மாறுதுன்னு பாருங்க. The Kasturi said that the students had seen a movie and மாறு. So அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் in the above example the past tense verb saw becomes the past perfect verb had seen and மாறுது. அத கவனம் தான் நீங்க கொண்டீங்கன்னா சரி. Right, then past continuous tense, past perfect continuous tense ஆக மாறும். For example, Soumya said I was watching television. So Soumya said that she had been watching television and மாறும். Then after that, past perfect tense. So look at the past perfect tense. So இதுல வந்து பாத்தீங்கன்னா past perfect tense ஆகவே இருக்கும். There is no change occurs, right? So அத நீங்க விளங்கிக் கொள்ளணும். So Manojini said I had already eaten. So Manojini said that she had already eaten and மாறு. Then past perfect continuous tense வந்து past perfect continuous tense ஆவே இருக்கும். So there is no change in this form, right? For example, Kobe said I had been cooking. So Kobe said that he had been cooking. அங்கே இருக்கிறது. Then present or future ability or நாங்கள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு auxiliary verbs ஆக பார்க்கிறோம். can could ஆக மாறும், will would ஆக மாறும், shall should ஆக மாறும், may might ஆக மாறும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் must வந்து எங்களுக்கு have to and have to வந்து எங்களுக்கு had to ஆக மாற போகுது. must have to எங்களுக்கு அல்லது has to இதெல்லாமே வந்து எங்களுக்கு had to என்று நாங்கள் மாற இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். அதுல ஃபியூச்சரிட்டியை சொல்லக்கூடிய பாசிபிலிட்டியை சொல்லக்கூடிய கேன் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்றால் அது எப்படி பாவிக்கலாம் பாருங்க. சமீம் said I can work on Saturday. Samim said that he could work on Saturday என்று மாறும். Past அடுத்தது present future probability possibility அதாவது மே என்ற வேர்டை பார்ப்போம். So past possibility ஆக மாறும். Zakaria said I may buy a new car. Zakaria said that he might buy a new car என்று மாறும். So present or future possibility வந்து might. So might வந்து so you can change as might also, and there is no change at all. Mayuran said I might reach home around 7 o'clock. So Mayuran said that he might reach home at around 7 o'clock. Right? So நாங்க இதை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முதல் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஃபியூச்சர் நெசசிட்டி வந்து மஸ்ட், ஹேவ் டு, ஹேவ் காட் டு இது எல்லாம் எங்களுக்கு had to என்று மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்ட் டூ வந்து had to do என்றும், have to be ready என்றது had to be ready என்றும், அடுத்து have got to study என்றது had to study என்றும் மாறுது. அடுத்தது should go என்றது should go தான் இருக்குது எங்களுக்கு.
அதுக்கு பிறகு நாங்கள் இம்பேரட்டிவ்ஸ், நான் சொன்னது போல ஏற்கனவே சொன்னது போல இந்த இம்பேரட்டிவ்ஸ்ல பார்க்க வேண்டியது அடுத்ததா இருக்குது. அதுக்கு முதல் ஒரு ஒரு 1 minute பிரேக் நாங்க எடுத்துட்டு நாங்கள் இந்த இம்பேரட்டிவ்ஸையும் எஸ் ஓ நோ டைப் கொஸ்டின்ஸ் அல்லது WH கொஸ்டின்ஸ் சம்பந்தமாக நான் உங்களை கூட நான் ஷேர் பண்ணிக்கொள்றேன். ஸோ வில் டேக் 1 minute break. Okay.